ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கோர்ட்டு சீன் வந்து நடக்குது. இப்போ கோர்ட்டு டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். நேத்தி வந்து ஆதிரை எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை நல்லா பார்த்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எஃப்ஜே வந்து ஃபஸ்ட்டு ஆதிரையை காதலிக்கிற மாதிரி க்ளோஸாக வந்து பழகினார். அதுக்கப்புறம் வெளியில் போனதுக்கப்புறம் வியன்னா கூட வந்து பண்ணார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் கோவப்பட்டுட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆதரை வந்து பயங்கர கோவத்தில் இருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து அவங்க பண்ணலாம்னு சொல்லி நேத்தி வந்து கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து சரி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே பேசினா நமக்கு வந்து மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து மன்னிப்பு கேட்டார். அப்புறம் ஆதரை படுத்து அழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவளை கட்டிப்பிடிச்சி வந்து அதுக்காக தானே ஆதிரை வந்து ட்ராமா போடுறதே அப்படிதான். மறுபடியும் எஃப்ஜே வந்து தன் கூட குலாவணும் அப்படின்னு தானே இருக்காங்க. அதே தானே வந்து கிடச்ச உடனே அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆனால் வியன்னா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. வியன்னாட்டையும் நேரடியாக வந்து பேசினாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து இப்போலாம் வந்து மறைச்சே வைக்கிறதுல நேரடியாக வந்து பேசி முடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தி வந்து ஒரு வழியாக முடிஞ்சனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஜெப்ஸி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. எல்லா விஷயத்தையுமே வந்து ஆதரவு ஓப்பனாகவே வந்து பேசிட்டாங்க. வியன்னாட்டை மிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ பெட்டில் உட்காந்து கேமராவில் உன்னை மிஸ் பண்ணுறேன் நீ சொன்ன நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என்னை காதலிச்சியா காதலிக்கலையா? அப்போ கேமுக்காக தான் நீ பண்ணியா? அப்போ கேமுக்காக தான் என்ன உபயோகப்படுத்தி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ வியன்னாவை யூஸ் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டாங்க. இப்போ வந்து நல்லாவே ஓப்பனாகவே இப்போ 2 காதல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒன்று எஃப்ஜேக்காக வந்து ஆதரையும் வியன்னாவும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆதரை வந்து எஃப்ஜே தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வியன்னா பக்கம் வந்து போயிட்டாரு. இது ஒரு பக்கம் முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கமருதீன் இன்னைக்கு வந்து அரோரா கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா துஷோர் இருக்கந்தாலையும் துஷோர் கூடயே சுற்றிட்டு அவன் வெளியில் போனவுடனே கமருதீன் பக்கம் வந்திருக்காங்க. கமருதீன் ஆரம்பத்துலேருந்தே பாரு கூட வந்திருக்காங்க. இப்போ எங்கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால் இப்போ அவங்களும் இன்றைக்கி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதான் கமருதீன் பார்வையும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. மைக்கை கழட்டி கழட்டி பேசிட்டு வந்திருக்காங்க. லவ்வாக இருக்க ஆரம்பத்தில் கமருதீன் எங்கூட வந்து பேசி பழகினா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கூட பேசுறதில்ல பழகிறதில்ல பாரு கூட இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் கமருதீனுக்கும் அரோரா கூடயே வந்து பழகணும் ஆசை. ஆனால் பாரு வந்து சொல்லிட்டாங்க, எங்கூட வந்து நீ பேசணும், அவ கூட பேசணும் அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பயந்து போன கமருதீன் பாரு கூட மட்டும் இருக்காரு. இதே மாதிரி தான் ஆதர மாதிரி தான் அரோராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கமருதீன் தேவையாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் கமருதீன் வந்து பாருக்காக பயந்து போய் இருக்காரு. அவருக்கு வந்து அரோரா கூட பேசி பழகணும் அப்படின்னு தான் ஆசை. அவங்களும் இப்படி கேஸ் போட்டாங்க. இவங்க 2 காதலிக்கிறாங்க. எங்கூட பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காதல் பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த காதல் பிரச்சனை தான். நேத்தி பூரா எஃப்ஜே ஆதிரை காதல் போச்சு. இன்றைக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாரு இவங்களோட காதல் போது மாறி மாறி வந்து போட்டு கமருதீன் காதலிச்சானா என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, மைக்கை கழட்டி கழட்டி வந்து பேசுகிறாங்க. அமித் கூட வந்து சொல்லிட்டாரு, இப்படிலாம் வந்து நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் யாரும் நான் உங்க கூட பேச மாட்டோம். ஒத்துக்கலைன்னா நான் யார் கூடயும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது, நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நாங்கள் பயங்கர ஒரு சண்டையாகவே போய்கிட்டு இருக்கு. டாஸ்க் மாதிரியே தெரியல. இது உண்மையிலே டாஸ்க் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இதனால் இப்படி இருக்கு. மக்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த பிக் பாஸை வெறுத்தாங்க. இப்போ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆணுக்காக 2 பெண் வந்து சண்டையிடுறது சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லலாம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம் இதில் வச்சவங்களாம் என்ன நினைப்பாங்க? வேறு ஆணுக்காக இப்படி 2 பேரும் சண்டை போடுவாங்களா இப்படி இப்படி சொல்லிட்டு பப்ளிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்போ பாரு வந்து கமருதீனை விட்டு கொடுக்குறதா இல்லை. ஆனால் கமருதீனுக்கு 2 பேரும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அரோராவும் கமருதீன் வேணும். ஆரம்பத்துலேருந்தே கமருதீன் கூட பழகியிருக்கணும். ஆனால் துஷோர் வெளியில் போயிட்டான் அப்படின்னா தான் கமருதீன் பக்கம் வந்திருக்காங்க. இப்போ ஒருவேளை துஷோர் வெளியில் போகலன்னா அவங்க கூடயே சுற்றிக்கிட்டு வந்து இருப்பாங்க. அதனால் துஷோரை மறுபடியும் உள்ளே அனுப்பினா நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் அரோரா வந்து அவங்க கூட வந்து சுற்றிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ விட்டுருவாங்க. அதனால் பிரச்சனை என்ன ஆக போகுது தெரியல. இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வெளில போனாங்க அப்படின்னா பிரஜின் தான் வெளில போனார். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்து தயவுசெய்து வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த பிக் பாஸை எல்லோரும் வெறுக்கிறாங்க. இப்போ ரொம்ப 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 மோசமாக ஒரு நிலைமையில் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். இங்கே காதல் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கோண காதல் 2 சைடாக முக்கோண காதல் மட்டும்தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாருமே அது பப்ளிக்கில் பார்க்குறதுக்கே இப்படி பண்ணாங்க. ஒரு பார்க்கில் போய் நம்ம உட்காந்தா 2 லவ்வர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்க் மாதிரி தான் நடக்குது. பிக் பாஸ் விட்டு வந்து ஒரு லவ்வர் பார்க்க மாதிரி இப்போ வேகம் மோசமான ஒரு நிலையில் வந்து போய்கிட்டு இருக்கு. அதனால் 2 பேரும் இல்லாட்டாலும் ஒத்தரையாக ரெட் கார்டு கொடுத்து கம்பெனியாக வெளியில் அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் பிக் பாஸ் செவி சாய்க்க
கிடைக்குமா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆயிடுச்சு. பார்க்கலாம். சனி ஞாயிறில் ரெட் கார்டு கொடுத்து யாராவது ஒத்தரையாவது அனுப்பலாம். இல்லை வழக்கம் போல் எச்சரிச்சுட்டு போயிடறாங்களோ, அவங்க கேட்குறதா இல்லை, மறுபடியும் மைக்கை கழுத்துட்டு பேசிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து விஜய் டிவிக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னால கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.